Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் தயிர் சாதம். இதுக்கு தேவையான ingredients தயிர், பால், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலை, உப்பு. இந்த தயிர் சாதம் செய்யறது நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். தயிர் சாதம் செய்யும்போது நம்ம எப்பவுமே சாப்பாடு ரொம்ப குழைவா வேக வைக்கணும். தண்ணி எப்பவுமே அதிகமா ஊத்தி நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம குழைவா நம்ம சாப்பாடு செஞ்சாதான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் சாதம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்ப மாதுளம்பழம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்க கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த தயிர் சாதம் ரெசிபி இப்போ எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ அரிசி இந்த ஒரு டம்ளர்ல நான் இப்போ எடுத்துக்க போறேன். இந்த ஒரு டம்ளர்ல நான் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன். நீங்க எந்த டம்ளர்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவு நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு தயிர் சாதம் எப்போ குழைவா வேகணும் அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். அதே குக்கர்ல சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளர்ல எடுத்தோமோ அதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி நான் இப்ப விட்டுக்கிறேன். டம்ளர் தண்ணி நான் சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு நான் இப்ப எடுத்துக்கிறேன். இப்ப தயிர் சாதத்துக்கு தேவையான மற்ற இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். தயிர் ஒரு கப்ல எடுத்திருக்கேன். அதோட 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதையும் எடுத்துக்கிறேன். நீங்க வரமிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட நான் மாதுளம்பழ விதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இந்த தயிர் சாதம் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிருச்சு. 4 சவுண்ட் விட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சாதம் நம்ம நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடு நல்லா சூடா இருக்கும்போது நீங்க கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா சாப்பாடு நல்லா மசிஞ்சிரும். நமக்கு தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா வித விதையா இல்லாம நல்லா மசிச்சு விட்டோம்னா நமக்கு தயிர் சாதம் ரொம்ப நல்லா வரும். சூடா இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாதம் எடுத்து நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்க அகலமான பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு தயிர் ஊத்தி நமக்கு கலக்கும் போது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் தயிர் நான் ஃபுல்லா ஊத்திட்டேன். ஊத்திட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் நீங்க தயிர் ஊத்தி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். நீங்க காலையில தயிர் சாதம் செஞ்சு வச்சு மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்க கொடுத்து அனுப்புற மாதிரி இருந்தா தயிரை கொஞ்சமா சேர்த்துட்டு பால் நிறைய அதிகமா சேர்த்துக்கோங்க. இதே நீங்க அப்பவே செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருந்தா பால் கொஞ்சமா சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். தயிர் பால் எல்லாமே சேர்த்துட்டு சாதம் கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கோங்க. சாதம் கட்டி கட்டியா இருந்ததுன்னா நமக்கு அது சாப்பிடும் போது நல்லா இருக்காது. சோ கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இது கூட இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு சேர்த்தும் போது நீங்க பொடி உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்தாதீங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப
இப்போ நம்ம சாதம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். தயிர் சாதத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஸோ நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதை சேர்த்தலை. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி நான் இது கூட சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். தயிர் சாதத்துக்கு இஞ்சியோட ஃப்ளேவரும் பச்சை மிளகா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை ஒரு நிமிஷம் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது நமக்கு அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் பச்சை மிளகா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதை ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தயிர் சாதத்துல இதை போட்டுக்கலாம். இது ஃப்ரை பண்ணும் போதே நமக்கு இதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இது ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். இதை நம்ம தயிர் சாதத்துல சேர்த்துட்டு கூடவே நான் கருவேப்பிலையும் அதுவும் வதக்கி நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட நான் கொஞ்சமா மல்லி இலை கட் பண்ணி வச்சிருந்தேன். நான் அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை போடும்போது நீங்க கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சாதம் இந்த மாதிரி நல்லா குழைவா இருந்தாதான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்ப நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஃபைனலா நான் மாதுளம்பழ விதையை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட திராட்சை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இப்ப மாதுளம்பழ விதையை மட்டும் நான் இது கூட நான் சேர்த்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தயிர் சாதம் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப சூட்டபிளான ரெசிபி. இந்த தயிர் சாதத்தோட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், சேனக்கிழங்கு வறுவல் எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.